வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மளிகை சாமான் என்னைக்கு வாங்கினால் நமக்கு சிறப்பு, இதை பற்றின விரிவான விஷயங்கள் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். உங்கள் பெண்கள் எல்லாருக்குமே இது பிரயோஜனமான ஒரு வீடியோவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான், நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சுக்கினீங்கன்னா அங்கே நாய்களுக்கு காக்காக்கு அதுக்குன்னா போடலாம், இல்லை யாராவது யாசகர்களுக்கும் கொடுக்கலாம். 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் கூட ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கி பைக்குள்ளே வச்சுக்கினோம்னாலுமே போதும், யாருக்காவது 2 பேருக்கு கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் பசி ஆகிறதுக்கு ஒரு வழிவகுத்ததாக இருக்கும். ஒரு சின்ன உதவி தான் இதெல்லாம். இப்படி செய்துங்க, நல்லது. ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்கும், புண்ணியமும் கூட. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். அதாவது வீட்டுக்கு நம்ம ஒவ்வொரு சாமான்கள் வாங்குறதுக்கும் ஒரு பலன் உண்டு. இப்போ ஒரு துணி எடுக்கணும்னா என்றைக்கு எடுக்கலாம், எப்போ எடுக்கலாம், ஒரு வீடு வாங்குறதுக்கு, வீடு கிரகப்பிரவேசம், குடி போகிறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒன்றுத்துக்கும் நாள் இருக்குது. அதே மாதிரி மளிகை சாமான் வாங்கிறதுக்கு என்றைக்கு வாங்கலாம். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்கள் 2 விஷயம் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ரொம்ப முக்கியம். எதுன்னா உணவு, உடை. இந்த 2மே மனிதனுக்கு அவசியமான ஒன்று. நம்ம யாசகர்களாக வந்துட்டா கூட சாப்பாடு முக்கியம், ஒரு துணி மானத்தை மறைக்க துணி முக்கியம். இந்த 2ல் மிக முக்கியமானது எதுன்னா உணவுன்னு சொல்கிறோம். இந்த உணவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரமாதம், அது மளிகை சாமானுக்குள்ளே அடக்கும். நமக்கு என்ன சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், உபப்பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த உபப்பொருட்கள்லாம் என்றைக்கு வாங்கினால் சிறப்பு. சில பேர் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல, இந்த வாட்டி நான் வாங்கினா ஆண்டே வரலன்னா அது நிறைய வரல. சில சமயம் அந்த அரிசினான்னு தெரியல, ஆண்டு வரவே இல்லை, இந்த வாட்டி வாங்கின மளிகை சாமான் ஆண்டே வரல, எப்பவுமே எனக்கு 1 மாதம் 1.5 மாதம் வரும், இந்த வாட்டி 20 நாளே தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்டு வரலன்ற வார்த்தையை எல்லாருமே பெண்கள் பயன்படுத்துறது உண்டு. அதாவது பெருகலைன்னு அர்த்தம், பெருகி வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையும் கூட. சில நேரம் நீங்களே கவனிச்சு பாருங்கள், கெஸ்டெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க வீட்டுக்கு, ஆனால் அது ஏன் வரல அப்படின்னா, வாங்கின நாளோடைய சில நேரம் நல்ல நாளாக இருக்காது, மைனஸ் நாளாக இருக்கும், விரயமாக இருந்திருக்கும், கெட்டு போயிருக்கும், இப்படி எதனா ஒன்று ஆக்கி விட்டுடும் பாருங்கள். இன்னொன்று சில நேரம் பாருங்கள், சில நாட்களில் வாங்குகிற மளிகை சாமான் நமக்கு சாப்பிட்றதுக்கே சந்தர்ப்பமே இருக்காது. பட்னியாக வேணாலும் படும்போது தவிர சமைக்க மாட்டோம், வீட்டில் சாமான் இருக்கும். அது உணவாக மாறாது. சில நேரங்களில் உணவாக மாறினா தானே நமக்கு போவோம், சமைச்சிக்கலாம் விடு அப்படின்னு போயிடுவோம், இல்லை இன்றைக்கி சமைக்கலான்னு வைப்போம், இப்படியே ஏதோ ஒன்று தட்டி போகும். அது உணவாக மாறாமல் தூக்கி கொட்டக்கூடிய நிலை கூட வந்துடும். சில நேரம் உணவாக மாறியும் கூட சாப்பிடாமல் தூக்கி கொட்டுறதும் இருக்குது. சரி, இப்படி இந்த மளிகை சாமான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அதுமாதிரி கடையில் நம்ம வாங்கும்போது மளிகை சாமான் சொல்கிறோம் இல்லையா, அப்போல்லாம் ஒரு லிஸ்ட்டை போடுவாங்க வீட்டில். அப்படியே அந்த லிஸ்ட்டை போட்டு அந்த லிஸ்ட்டு படி தான் நம்ம போயிட்டு கடையில் சாமான்லாம் வாங்கி. இப்போல்லாம் எல்லாம் மாறி போச்சு, எப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் மளிகை சாமான் முதல்ல இதுக்கு வந்துடும். மளிகை சாமான் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு தகுந்த கிழமைகள்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மளிகை சாமான் வாங்கலாம், செவ்வாய்க்கிழமை வாங்கலாம். என்னடா செவ்வாய்க்கிழமை நினைக்காதீங்க, செவ்வாய்க்கிழமை மங்களவாரம்னு சொல்லப்படுறது. அதனால் செவ்வாய், புதன், வேலைன்னு விட்டுடுங்க, வெள்ளி, இந்த 3 நாட்கள். ஏன்னா மாதம் பிறந்ததும் சம்பளம் வாங்கினா தான் இதெல்லாம் வாங்குவோம் நம்ம. அப்படி வரக்கூடியதில் இது வரும். தேதிகள் கணக்கு எடுக்கணுன்னாக்கா நமக்கு அது தேதிப்படிலாம் நம்ம கரெக்டாக வாங்க முடியாது, கிழமைப்படியாவது வாங்கிடலாம். ஏன்னா ஒரு மாதத்தில் 4 வாட்டி அந்த ஒரு கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துனா 4 ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். தேதி 1ன்னு எடுத்தால் அது ஒரு வாட்டி தான் வரும். அதனால் இப்படி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதில் வேணாலும் மளிகை சாமான்கள் வாங்கலாம். அந்த மளிகை சாமான்கள் வாங்குறதுல ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, முதல்ல லிஸ்ட்டு போடுவோம் இல்லையா, என்ன லிஸ்ட்டு எழுதுவோம், சாமான்களை லிஸ்ட்டு. அரிசி, இந்த அரிசி ஒவ்வொரு மாதமும் வாங்க மாட்டோம், ஒரு மாதம் வாங்கினா 2-3 வாட்டி வந்துடும். மளிகை சாமான் லிஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள். அதில் எதை பிரதானமாக எழுதலாம் அப்படின்னா, நீங்கள் எழுத வேண்டியது 2 எழுதலாம். முதல்ல எழுத வேண்டியது உப்பு, கல் உப்பு. இப்போ நம்ம கல் உப்பும் ஒரு வாட்டி வாங்கி போட்டுட்டோம்னு வச்சிங்களேன், அதுவே ஒரு 4-5 மாதம் வரும். அதுவும் கல் உப்பு யாருமே யூஸ் பண்ணுறதில்லை இப்போல்லாம். வாங்கி வச்சுருப்போம், சில பேர் அது கூட இல்லை, சால்ட் உப்பு தான் வச்சுருக்குறோம். அப்போது அதுக்கு அடுத்ததாக நம்ம எழுதுறது என்னென்னா, எல்லோரும் நம்ம மஞ்சள் எழுதுறது உண்டு. அது விழாக்களுக்கு, ஃபங்க்ஷனுங்களுக்கு மஞ்சளை முதல்ல எழுதணும். அதுவும் நம்ம ரெகுலர் யூஸ் கிடையாது. ரெகுலர் யூஸில் எது நம்ம எழுதினால் சிறப்பு அப்படின்னா, துவரம்பருப்பு தான் எழுதணும். துவரம்பருப்பு முதல்ல எழுதிடுங்க. இப்போ நமக்கு அரிசியை அன்றைக்கி வாங்க போகிறோன்னா அரிசி எழுதிக்கலாம், உப்பு நமக்கு தேவைப்படுதுன்னா உப்பு எழுதிக்கலாம். இந்த 2மே தொடர் பயன்பாட்டில் இல்லை, அதாவது அது ரொம்ப நாள் வரும், நமக்கு ஆண்டு வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், துவரம்பருப்பை முதல் விஷயமாக எழுதுங்க. அப்புறம் சாமான்களெல்லாம் எழுதிக்கிட்டே வாங்க. எல்லாம் முடித்து கடைசியில் எதை கொண்டு நம்ம முடிக்கலாம் அப்படின்னா, உளுந்தம்பருப்பில் முடிக்கலாம். நீங்கள்
அதுக்கு நடுப்புற இன்னும் பருப்பு வகையெல்லாம் நாளும் லைனாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதில் ஆரம்பித்து இதில் முடித்தால் சிறப்பு. ஏன்னா துவரம்பருப்பை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் தேடி எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய அருமை பெருமைகள் தெரியும். துவரம்பருப்பு டப்பாவில் பணம் வச்சா அது எந்த வளர்ச்சியை கொடுக்குங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். உளுந்தம்பருப்பு என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த உளுந்தம்பருப்பை பற்றியும் சொல்லியிருக்கேன். அதாவது வெஜிடேரியனில் அசைவமாக ஒரு பூஜை, மாற்று பூஜை, அதாவது பாவனை பூஜை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா கருப்பு உளுந்தை தான் வந்து அசைவமாக பாவனை செய்து அந்த பூஜையை செய்கிறது உண்டு. இப்போ ஒரு பூஜை அதுக்கு வந்து ஒரு அசைவம் வைக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்காக கறியோ மீனோ வாங்கி வந்து வைக்கிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து வெஜிடேரியன் பூஜை தான் எல்லாம் பண்ணுறோம். அப்படின்னும் போது ஒரு அசைவம் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதை வாங்கி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா அது அசைவத்துக்கு சமம்னு சொல்லுவோம் நாங்கள். அது ஒரு சம்பிரதாயமான கணக்காக அதை கடைசியில் போட்டு மீதி என்னென்ன சாமான்கள் வேணுமோ வாங்கிக்க. அந்த முதல்ல வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நல்ல சுபமான விஷயங்களாக எழுதணும். இந்த துணி பவுட்ரு, அப்புறம் அந்த பாத்ரூமில் ஆசிட், இதெல்லாம் வந்து முன்னாடி வரக்கூடாது. அதெல்லாம் பின்னாடி போட்டுட்டு இப்படி லிஸ்ட்டு போட்டு நீங்கள் சாமான்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சிறப்பு. இல்லை நாங்களே போய் தான் அந்த கடையில் போயிட்டு நம்ம இந்த வண்டி மாதிரி இருக்குமே ஏதோ அதில் போய் சாமான் எடுக்கிறோம் அந்த பெரிய ஸ்டோர்லலாம் அப்படின்னா முதல்ல ஒரு துவரம்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அப்படி சுற்றி எது தேவையோ அதெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு அப்புறம் அதை நீங்கள் போட்டு கொண்டு வரலாம். இப்படி வந்து செய்தால் இதுதான் சிறப்பு. ஒரு மளிகை சாமான் வாங்குகிறோம்னா அதுக்கு கிழமையும் அவசியம், பயன்பாடும் அவசியம். அதே மாதிரி சில வீட்டுங்களில் மளிகை சாமானை வாங்கிட்டு வந்து போட்டு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அதை பிரித்து கொட்டாமையே 15-20 நாள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. மளிகை சாமான் வீட்டுக்கு வந்ததுமே முதல்ல அதாவது இருப்பிடத்தில் அதை கொண்டு போய் வச்சுடணும். அதுக்கு ஒரு டப்பா வச்சுருப்பீங்க, ஒரு இடம் வச்சுருப்பீங்க, அங்கே போய் இருந்துட்டால் தான் அது நிறைவில் வந்து நிற்கும். நீங்கள் அதை கொண்டாந்து போட்டுட்டு இன்றைக்கி போட்டுக்கலாம் நாளைக்கு போட்டுக்கலாம்னு இருக்கும். சில வீட்டுங்கள்லாம் அப்படியே பிரித்து கொஞ்சோண்டு கொட்டிட்டு மீதி அப்படியே வைக்கிறதெல்லாம் உண்டு. அப்படிலாம் வைக்கக்கூடாது. அதெல்லாம் சிறப்பு மிக்கதாக இருக்காது. சரி, நாங்கள் வந்து இப்போ மொத்தமாக வாங்கலை, நாங்கள் காசுக்கு கிடைக்கும் போது அன்னன்னைக்கு எங்களுக்கு கூலி தான், அன்னன்னைக்கு தான் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அது கணக்கில் வராது. மொத்தமாக சாமான் வாங்குறது தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோமே தவிர நம்ம கூலி வேலை செய்கிறோம், பண வசதிகள் இல்லை, நாங்களாம் எங்கே போய் இப்படி வாங்குறது, எங்களுக்கு அப்போ எங்களுடைய நிலை என்னென்னா அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. நீங்கள் போய் எது வாங்குறீங்களோ அன்னன்னைக்கு வாங்கிக்கலாம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. மொத்தமாக வாங்குறத தான் இது கணக்கில் சொல்கிறோம். அதனால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் செய்தால் அது சிறப்பு மிக்கதாக இருக்கும். மளிகை சாமான் நமக்கு ஆண்டு வரும், கெட்டு போகாது. அதில் செய்கிற சாதம் தூக்கி கொட்டுற நிலை வராது. போடுற ஒரு பணம் வந்து கடாட்சமாக இருக்கும், வேஸ்ட்டாக இருக்காது. அன்னபூரனுடைய பரிபூர்ண அருள் அந்த மளிகை சாமான்களில் இருக்கும். இப்படி செய்துங்க. சாமான் வாங்கும்போது இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எந்த கிழமை வாங்கணும், என்ன பொருளை முதல்ல வாங்கணும். இப்போ அதெல்லாம் தெரியலை, யாருக்கும் தெரியலை. தெரியாத காரணம் நம்ம பெரியவங்கள வீட்டில் வச்சுக்கிறது இல்லை. அவங்களாம் வீட்டில் இருந்தால் நல்லதை சொல்லி கொடுத்துருவாங்கங்கிறதுனால நம்ம அவங்களெல்லாம் விரட்டி ஒரு இடத்துல வச்சுருக்கோம். அதனால் இப்போ நான் சொல்கிறத செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.